ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு லெஸ் தென் 9 டேஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த 9 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் என்ன படிக்காத வரைக்கும் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் தமிழ் மீடியம் வந்து எப்படி எழுதுனா நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ் மீடியம் வீடியோ அப்லோட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எஸ்எஸ் வந்து தமிழ் மீடியம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ்க்கு. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, இந்த பர்சன்டேஷன் வந்து நீங்கள் சரியாக எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பர்சன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபைனல் டைமில் இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்த பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது தெரிஞ்சால் ஸோ அதுக்கு வந்து இப்போ ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 14 1 மார்க் தான் ஆப்ஷன் போட்டு சரியாக ஆப்ஷன் ஆன்சரோட எழுதிங்க. ஸோ உங்கள் ஒரு சிலரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இதோட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க அந்த நம்ம இதில் சொல்லக்கூடிய ப்ரெசன்டேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சைட் ஹெட்டிங் போடுங்க. இதே மாதிரி எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங் போட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி ஸோ இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ள முக்கியமான வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கெயிட் நீங்கள் எந்த கெயிட்லாம் படிக்கலாம், புக்லேயும் படிக்கலாம். அந்த கான்செப்ட் சரியாக இருந்தால் சரி. அதே மாதிரி பார்த்தா பாளையக்காரர்கள் சொல்லணும், பாளையக்காரர்கள். ஸோ அது மாதிரி அதில் முக்கியமான அந்த மாதிரி ஸ்டார் போட்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வாரிசு இழப்பு கொள்கை, அதே மாதிரி காலநிலை பாதிக்கும் காரணங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். வானிலை மையம் மீனவர்களின் தொலைபேசி. ஸோ எல்லாமே இதில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அந்த முக்கியமான வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் போடுறோம். பல்நோக்கு திட்டங்கள் 1 by 1 கூட எழுதுங்க. ஸ்டார் போட்டு எழுதலாம், 1 by 1 கூட எழுதலாம். நெக்ஸ்ட் பஞ்சசீல கொள்கையில் கம்பேரிசன் பண்ணும்போது ஊட்டச்சத்து திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது ஸோ அதெல்லாம் சைட் ஹெட்டிங் போட்டு இதே மாதிரி ஸ்டார் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் தொழில்மயமாகதலில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து படிக்கட்டு முறை இது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கையும் எதிரி நீங்கள் ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ அதில் ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு அந்த ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் கீழையும் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எது சார் முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். அந்த வருடங்கள் கொடுக்கும்போது அதே மாதிரி வந்து தலைவர்கள் பேர் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் முக்கியமான ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இது வந்து ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட் 2ஆம் உலகப் போர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் சொல்லும்போது ஸோ இதுலேயும் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் அதில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் கம்பேர் பண்ணும்போது அந்த சதியன் உடன்கட்டை ஏறுதல் அந்த கான்செப்ட் ஈஸ்வர் சங்க வித்யாசாகர் ஆற்றிய பணிகள் ஜோதிபாய் போலே ஸோ 19ஆம் நூற்றாண்டு சிறுத்தவாதிகளோட கம்பேரிசன் பண்ணி இந்த கொஸ்டின் எழுதியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண் வகைகள் வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலை மண். ஸோ இது மாதிரி ஒரு அதோட பண்புகள் கம்பேரிசன் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் பரவல்கள் கம்பேர் பண்ணி வளரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு மண் வகைகளாக போட்டு செப்பரேட்டாக பண்ணி கூட எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள் வண்டல் மண் போட்டு அதுக்கான பண்புகள், அதுக்கப்புறம் பரவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளரும் பயிர்கள்னு சொல்லிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தோட்ட வேளாண்மை. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா தோட்ட வேளாண்மை சொல்லிட்டு அது தோட்ட வேளாண்மை முதல்ல என்ன, அதில் என்னென்ன பயிர் வேணும், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேயிலை காப்பி பற்றி அதுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்கு ரப்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதுறோம். நெக்ஸ்ட் மொத்த நாட்டு உற்பத்தி சொல்லும் போது ஸோ அந்த சைட் ஹெட்டிங் போட்டு அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலை வருமானம் சொல்லும் போது தனிப்பட்ட வரும் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்கும் ஸோ இதே மாதிரி ஒரு ஹெட்டிங்கை போட்டு அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அதுக்கான கான்செப்ட், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் எவ்வாறு இது பண்ணிக்கிறார், நெக்ஸ்ட் வந்து அவரோட பதவிக்காலம், அதுக்கப்புறம் யாரெல்லாம் நியமிக்கிறார், அதை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அதிகாரம் என்னன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் லைன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 ஈவெண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிட்டும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக இதே மாதிரி போட்டு யூனிட் போட்டு எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பு சட்டங்கள் சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தா பெரியார் சமூக மாற்றம், தட் மீன்ஸ் பண்ணால் டேரெக்டாக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். ஸோ இல்லை இது 8 மார்க் கொஸ்டின் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் நான் பல டைம் சொல்கிறது என்னென்னா 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து வரல, ஜாகிரபிலேருந்து வரல, எக்கனாமிக்ஸ் வரல, சிவிக்ஸ் எதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது 8 மார்க். நெக்ஸ்ட் வந்து மேப்பும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளேஸை கரெக்டாக மார்க் பண்ணி கொஸ்டின் நம்பர் மறக்காமல் போடுங்கன்னு நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 44 வரக்கூடிய மேப்பும் பாருங்கள். ஸோ இந்த 8 மார்க் ஓவராலாக இந்த கொஸ்டின் இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ப்ரெசன்டேஷன் நான் அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம சொன்ன அந்த ஷார்ட்கட் பயன்படுத்திக்க. ஸோ இதை விட ஒரு சிலர் வந்து பெஸ்ட்டாக கூட நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் சார், எங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இதோட பெஸ்ட்டாக இருக்குன்னு தாராளம் நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சைட் ஹெட்டிங் போட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணேன். எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப செக்கே உங்களுக்கு எஸ்எஸ் தான் நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நைட்டில் படிக்கிறதோட மார்னிங் டைம் எழுந்திரிச்சு அதை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக படித்தேன், ஷூராக மெமரி ஆகும். எஸ்எஸ்ல எதை படிக்கிறதுனா முதல்ல வந்து பிடிஏ கொஸ்டின் தரவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்ல வந்து பப்ளிக் நல்ல மார்க் எடுக்கலாம். மேக்ஸிமம் அதில் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் வந்துடும். ஸோ அந்த கொஸ்டின் தவிர வேறு என்ன சார் படிக்கணும், பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் படித்து எழுதி பாருங்கள். என்ன சார் நம்ம எதை தான் எழுதி பார்க்கறதுனா இந்த பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஷூராக நீங்கள் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுக்கலாம். நீங்கள் பல டைம் 1000 days நான் படிச்சுட்டே இருக்கேன், அந்த ஃபார்மேஷன் சரியாக வரணும். ஸோ அதுக்காக தான் எழுதி பார்க்க சொல்கிறது. நம்ம பல டைம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா 8 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது 19ஆம் நூற்றாண்டு
சித்துவாதிகள், நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அடாப் ஹிட்லர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து டைப்ஸ் ஆஃப் சைல் ஜாகிரஃபிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தா புயலுக்கு முன்னரும் பின்னர் மேற்கொள்ள பார்த்தீங்கன்னா நடவடிக்கை, இது எல்லாமே கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ எஸ்எஸ்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ஒரே வழி வந்து படித்து எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இருக்கிற இந்த 1 வீக்கை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. அதுக்கான டைம் டேபிள் நான் உங்களுக்கு பல டைம்ஸ் ஸ்டடி பிளான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டைம் டேபிளும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் டேபிள் படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த நான் திருப்பி சொல்லக்கூடிய ப்ரெசன்டேஷனில் யூஸ் பண்ண சொன்ன ப்ரெசன்டேஷன் மெத்தடை நீங்கள் பயன்படுத்திங்க. ஃபஸ்ட்டு சைட் ஹெட்டிங் போடுறீங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எழுதி இருக்கிற பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டான பேப்பர். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Thank you all.